guys, again welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போற நாளும் வந்துருச்சு. நான் ப்ரிப்பரேஷன் தான் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு அவங்க சித்தி வந்துட்டு இந்த வாக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி கொடுத்ததுலேருந்து இவன் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான். இதுல இருந்து தாவின் போய் அங்க விழறாங்க பாருங்க. இதுல நடக்கணும். என் பையன் இதுல வந்து சர்க்காசம் பண்ணின்னு இருக்கான். என்னடா சொட்ட சொல்லு. ஹலோ. இதுல இருந்து தம்பி வந்து இதுல உட்கார வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு எடுத்தடி வைக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் ஆனா என் பையன் இப்பதான் வந்துட்டு இந்த வாக்கர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறேன்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அப்போ நண்டு வருது தேலு வருது சொல்லுவோம்ல, அதெல்லாம் நல்லா தெரியுது. இப்ப பாருங்க, நான் சொல்லுவேன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. நண்டு வருது தேலு வருது நண்டு வருது டைம் விளையாடியே இப்படி போயிடும். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு என்னென்னலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக. நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போனால் பெட்ஷீட்ஸ்லாம் எனக்கு ஹோட்டலில் கொடுக்கறது எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால நான் எப்போவுமே இப்போன்ட்டு இல்லை, நான் எப்போ போனாலுமே வந்துட்டு வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். தலைக்காணியும் சரி அண்ட் அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸும் சரி. நான் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கும். எனக்கு வந்து எனக்கு எப்பவுமே தலைக்காணி வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சு படுத்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால தலைக்காணியும் சரி பாயும் ஐ மீன் இது பெட்ஷீட்டும் சரி எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு அந்த பெட் மேல போடுற ஷீட் கூட எனக்கு பிடிக்காது. நான் மோஸ்ட்லி நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணி போனாவே மேட் இருக்குல்ல, மேட் எல்லாம் நான் எடுத்து வச்சிருவேன். எல்லாம் கூட்டு போறோம், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். ஸோ அங்க வெட் ஆயிடும், அங்க அடிக்கடி மேட் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால பர்சனலா நானே வந்து மேட்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். போகும்போது நமக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போனா அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலி எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போவோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து ட்ரெயின்ல போற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா நம்ம கார்ல தான் போவோம். இந்த வேளாங்கண்ணி போற வீடியோஸ்லையும் நான் அப்லோட் பண்றேன், மறக்காம பாருங்க. வாங்க வீடியோ கால் போலாம். இதுதான் நம்மளோட பேக். ஸோ இந்த பேக்கை தான் வந்துட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா எடுத்து வைக்கணும். இதில் தான் துணிக்குது. எங்க போன வருஷம் எடுத்துட்டு போனது, அதோட எங்கன்னா வெக்கேஷன் போனா மட்டும்தான் எடுத்து என்ன இருக்கு எப்படி என்னன்றதெல்லாம் பாக்குறது அப்படின்ற வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். சோட்டு சோட்டு குக் பண்றதுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சுரக்காய் கூட்டு வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து வாங்கிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல லஞ்ச் வந்து சுரக்காய் போட்டு, ஸோ அதையும் நான் உங்களுக்கு எப்படி செய்யறேன்றத காமிக்கிறேன். வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு எப்படி சமைக்கலாம், என்ன எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் புதுசா ஆக்சுவலி இந்த ரின் லிக்விட் வாங்கியிருக்கேன். வச்சுதான் நம்ம துணி எல்லாம் துவைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வந்து கையிலே துவைச்சிருக்கலாம் போல, மிஷின்ல வந்து இடமே பத்தல, அது சுத்திட்டே இருக்கு. ஸோ நான் ஒருவேளை நான் கையிலேயே வந்துட்டு மிஷின்ல கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கையில எடுத்து நான் துவைச்சிருவேன். அண்ட் யாரும் பேக் வந்து மிஷின்ல போட்டுறாதீங்க. நான் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டு மிஷின்ல வந்து ஒழுங்காவே வந்துட்டு அது ட்ரெயின் ஆகல. ஸோ நான் மறுபடியும் கையில துவைக்க போட்டு வந்து துவைச்சு காய போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து குக்கிங் பண்ணணும். ஸோ குக் பண்றதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இந்த சுரக்காய் பொரியல் தான் நான் ட்ரை பண்ண போறேன். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனா இந்த வாட்டி ஓகே அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் வச்சிடலாம். ஸோ ரைஸ்ல எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். சுரக்காய் கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ சைலண்ட் ஆயிரு. சாருக்கு அது வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துட்டேன். ரொம்ப ஓவரா நடந்துன்னு இருக்காரு. அதுக்குள்ள இருக்க அந்த பூவை எடுத்தாச்சு.
என்னைக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்றது பண்ணவே கூடாது. என் லைஃப்ல வந்து அத வந்துட்டு நான் நெறைய பேர்கிட்ட அனுபவிச்சுட்டேன். அது வந்து வெளி ஆளுங்க கிட்டன்ட்டுன்னு இல்ல. உள்ள ஆளுங்களே நமக்கு வந்து பயங்கர நம்பிக்கை துரோகம். அது எப்படி அவங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட வந்துட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, கால்ல கூட விழுவாங்க. வேணான்னா கால கூட வாரிடுவாங்க. இது வந்து ஃபோன் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. அதுதான். ஆக்சுவலி அந்த குணம்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இது வந்துருச்சு. அதுக்காக தான் நான் சொல்றேன் நானு. புரியுறவங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து நோ அஃபென்ஸ். நான் எல்லாரையும்லாம் நான் பொறுத்து சொல்ல. எனக்கு ரீசெண்டா ஒரு துரோகம் நடந்துச்சு. அந்த துரோகத்துக்கான வெளிப்பாடு தான் இது. இருக்கீங்கலாம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வேணும்னா காலை பிடிப்பீங்க, உங்களுக்கு வேணாம்னா காலை வந்து வாரி விடுவீங்க. அவங்களாம் இருக்கீங்கல்ல, அவங்களாம் என்னத்துக்கு பண்றீங்க? போயிட்டு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, நீங்களே காரி துப்பிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட். வச்சதும் நம்ம வந்து இப்போ வந்துட்டு நல்லா எடுத்து போட வேண்டியதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டா மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரோட மூடி போட்டுட்டு விசில் விட்டுட்டு தாளிக்கும் போது நம்ம பார்க்கலாம். சார் தூங்கிட்டு இருக்காரு. அவன் ஏஞ்சதும் கொஞ்சம் அவனுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்காக தாளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்ன வெங்காயத்துல தான் இன்னைக்கு நான் தாளிக்க போறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் கமெண்ட் பண்றேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய வெங்காயத்துக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் சமைக்கும் போது அப்படி. மோஸ்ட்லி எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன சமையல் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் போயிட்டு என் பையனை தூங்க வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். எழுப்பிட்டு அவனுக்கு வந்துட்டு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அகைன் அவனை தூங்க வைக்கட்டும். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.